So good evening, students. Today we will see the current affairs analysis dated from 27th to 31st May 2026. The first article related to the National Health Account. So National Health Expenditure. So the data is related from the National Family Health Survey. National Health Account எடுத்துக்கிட்டீங்கன்னா total health expenditure of our country. அதோட total இது which includes the capital investment done by the government as well as the private and the current health expenditure. Expenditure அப்படின்றப்போ நம்ம பிரைவேட்டாகவும் பண்ணுவோம். So current health expenditure which includes the final consumption at the health care. நம்ம ஹாஸ்பிட்டலில் பில் பே பண்ணுறது, goods and services are included. These services and goods included in this. அப்போ அந்த எக்ஸ்பெண்டிச்சர் யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் த கவர்மெண்ட் சைட் as well as the insurance plus the private, that is people, individual will do. So consumption, healthcare expenditure capital investment அப்படின்றது கவர்மெண்ட் சைடில் பண்ணுறது and private will also be there. Budget outlay எடுத்துக்கிட்டிங்கன்னா 7.6 lakh crore. So total expenditure, total household expenditure. அதில் கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3,85,332 crore. கவர்மெண்ட் வந்து இவ்வளோதான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அதில் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து 63% வெயிட்டேஜ். இதில் யூனியன் கவர்மெண்ட் வந்து வெறும் 36% தான். ஹவுஸ் ஹோல்டு பேர்டன், மீதி பணம் எல்லாம் கட்டினது பீப்புள். இன்கம் இன்சூரன்ஸ் செக்டர் வந்து பெரிய அளவு ரோல் பே பண்ணப்படலை அப்படின்றத இந்த ஆர்டிகிள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். 56.44% பேய்டு பை தி ஹவுஸ்ஹோல்டுனா நார்மல் பீப்புள் வந்து பே பண்ணியிருக்காங்க அப்படின்றது. கவர்மெண்டோட பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டட் டு ஹெல்த் கேர், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டட் டு ஹெல்த் கேர், ஜிடிபி 1.15% நம்ம முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம் 2013-14. Now it increased to 1.43%, but it is also very less 2022-23 data. பட்ஜெட்டரி எக்ஸ்பான்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரையாரிட்டி நம்ம கொடுக்கறது 3.78% இருந்து we increase to 4.89%, that is 5%. Global WHO norms படி 5% of the GDP we need to do for healthcare. அப்போ நம்ம பண்றது ரொம்ப கம்மி அப்படின்றது of GDP. நம்ம பண்றது only less than 3.78 to 4.89%. National Health Report அதில் வந்து 2.5% நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பட்ஜெட் அவுட்லேல நம்ம பண்ணக்கூடியது ஆஃப் GDP we are doing. So these are the thing. அப்புறம் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் வெரி ஹை. அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா பீப்புள் வந்து கையிலேருந்து செலவு பண்ணக்கூடியது. ஹெல்த்துக்கு 100 ரூபா பில் வருது அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு நம்ம கிட்டத்தட்ட மொத்த கான்ட்ரிபியூஷன் நம்ம தான் பண்ணுறோம். இன்சூரன்ஸ் செக்டர் இஸ் ஸ்லீப்பிங் அப்படின்றத இந்த ஆர்டிகிளோட எக்ஸ்பிளனேஷன். 49.90% is paid by the people. 49.90%. மீதி கவர்மெண்ட் 3%. ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரைவேட் ஹெல்த் எடுத்துக்கிட்டா 9.2%. மீதி இருக்கக்கூடியது இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தட்ஸ் இட்ஸ் ஃபுல்லி ஆஃப் டேட்டா. மணி ஃப்ளோஸ் எங்கே அதிகமாக போகுதுன்னா ப்ரைவேட் ஃபார்மசி, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் ப்ரைவேட் ஃபார்மசூட்டிக்கல்ஸ், ஃபார்மா கம்பெனிஸ் தான் அதிகமாக ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 16.73%. இது வந்து 30.83% ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பெண்டிச்சர் போகக்கூடிய இடம். எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரைவேட் ஃபார்மசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 21.2%. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் that is 16.73%. So it explains the expenditure, out of pocket expenditure from the people side ல இருந்து. அப்புறம் கவர்மெண்ட் என்னெல்லாம் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம் அப்படின்னா we having budget allocation of 1,06,530 crore last year budget allocation. 10% increase last year. அதுக்கு முந்தின வருஷத்தை கம்பேர் பண்ணுவோம். 24% to research
4821 கோடி ரூபா ரிசர்ச் பர்பஸ்க்கு R&D பர்பஸ்க்கு பயன்படுத்துறோம். 17 கேன்சர் ட்ரக்ஸுக்கு வந்து சப்சிடிஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். ஜெனரிக் மெடிசின் தட் இஸ் பாரதிய பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி யோஜனா மூலமா வி ஆர் ப்ரொவைடிங் ஜெனரிக் மெடிசன்ஸ். அப்புறம் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஆயுஷ்மான் பாரத் 70 இயர்ஸுக்கு மேல இருக்கிற எல்லாருக்குமே 5 lakh கவர்ன்றது எல்லாருக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. So government is making a lot of initiative, but the irony is India is spending a lot on health sector அப்படின்றத இந்த ஆர்டிகிளோட எக்ஸ்பிளனேஷன். The next article related to the anti-dumping duty. Anti-dumping அப்படின்றது இப்போ எக்ஸாம்பிள் நார்மலா கவுண்டர் வெயிலிங் டியூட்டி போடுவாங்க. டியூட்டிஸ்ன்றது எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு போடக்கூடியது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட். இஃப் வி ஆர் பர்ச்சேசிங் எ ப்ராடக்ட் ஃப்ரம் அவுட் சைடு, ஸோ இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சைனா இஸ் இம்போர்ட்டிங் எ ப்ராடக்ட் டு இந்தியா. இந்தியாவில் அந்த ப்ராடக்டோட ரேட் வந்து 100 rupees. சைனா இஸ் இம்போர்ட்டிங் த ப்ராடக்ட் டு இல்லை 150ன்னு வச்சுக்கோங்க. China is importing the product, India 100 rupees. So what we will do for equal access, நம்ம இந்தியன் ப்ராடக்ட் வந்து சைனா ப்ராடக்டோட கம்பேர்ட் பண்றதுக்காக we will put 50% tax. So this is called as countervailing duty. So 50% அப்படின்றப்போ 100ல 50 அப்படின்னா 150க்கு வரும். 50 rupees எக்ஸ்ட்ரா போடுவாங்க. ஸோ 150க்கு வரும். அப்போ இந்தியன் மார்க்கெட்ல இட் வில் பி சோல்ட் அஸ் 150. சைனா ப்ராடக்ட் இந்தியன் மார்க்கெட்ல 150 தான் இருக்கும். இந்தியன் ப்ராடக்ட்டும் 150 தான் இருக்கும். ஸோ இட் வில் பி இன் தி ஈக்குவல் காம்படிஷன். ஸோ நோ ஒன் வில் கெட் அஃபெக்டட். பட் வாட் சைனா வில் டூ, தே வில் கிவ் சப்சிடி ஃபார் தி எக்ஸ்போர்ட்டர்ஸ். இவங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க இந்தியாவுக்கு. ஸோ தே வில் எக்ஸ்போர்ட் த ப்ராடக்ட் 25 rupees சப்சிடி கொடுத்துருவாங்க. அப்போ 75 rupeesக்கு நம்ம நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணும்போது when we are putting 50% tax, it will affect. 75ல 50ன்றது very less. So what we will do to equalize, we will put 200% tax duty நம்ம போடுவோம். 200% போட்டாதான் 150க்கு வரும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 75 plus again 75, so it will come as 150. So இந்த டியூட்டிக்கு பேரு தான் ஆன்டி டம்பிங் டியூட்டின்னு பேரு. நம்ம அவங்க வேணுக்குன்னே நம்ம நாட்டுல பொருட்களை கம்மியான ரேட்ல கொடுத்து டம்பிங் பண்ண நினைக்கும். அப்போ அதிகமான விலை நமக்கு இந்தியாவில கிடைக்குது அப்படின்னா they will import a lot, they will export a lot. அந்த எக்ஸ்போர்ட் சப்சிடினால நம்ம நாட்டுல அது டம்பிங் பண்ணப்படுது. அதிகமா பொருள் வந்து கம்மியான ரேட்டுக்கு வருது. ஸோ டிமாண்ட் வில் இன்க்ரீஸ். சைனா ப்ராடக்ட், சைனாவோட ரைஸா இருக்கட்டும், வாட் எவர் மேபி, the demand will increase because of this reason. அப்ப டிமாண்ட் அதிகமாகும் போது it will affect India. அப்ப இந்தியன் ஃபார்மர்ஸ் இந்தியன் ப்ராடக்ட் வந்து வாங்க மாட்டாங்க, சைனா ப்ராடக்ட் வாங்குவாங்க. So that's why we will put 200%. So this is called as anti-dumping. We having anti-dumping duty on chemicals, pharmaceutical items-ல நம்ம போட்டிருக்கோம். இப்போ ரீசன் என்ன அப்படின்னா டெக்ஸ்டைல், ஃபுட்வேர், பேக்கேஜிங், ஆட்டோ காம்பனன்ட்ஸ், பெயிண்ட்ஸ், இதுல எல்லாமே ஆன்டி-டம்பிங் டியூட்டி நம்ம போட்டிருக்கோம். டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸுக்கு டிஃப்ரெண்ட் ரேட் இருக்கும். ஸோ அதை வந்து இப்போ குறைக்க சொல்றாங்க இந்தியன் பீப்புள், இந்தியன் பிஸ்னஸ் பண்றவங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ரா மெட்டீரியல்ஸ், ஸோ ரா மெட்டீரியல்ஸ் இல்லாமல் பொருட்களை நம்ம பண்ண முடியாது. ஆன்டி டம்பிங் டியூட்டி இஸ் த ரீசன். வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்கள் இப்போ எக்ஸாம்பிள் 75 rupeesல இருக்கு, இப்போ இது விலை ஏறுது, இப்போ 150க்கு போயிருச்சு அப்படின்னா we will put the same tax. அப்போ இட் will become 300 rupees. அப்போ நம்ம மார்க்கெட் ரேட்டை விட அதிகமாகுது. ஏன்னா ஆன்டி டம்பிங் டியூட்டி ஒரு வாட்டி போட்டாச்சு அப்படின்னா கவர்மெண்ட் தான் குறைக்கணும். அவங்க குறைக்கல அப்படின்னா விலை ஏறும் போதும் அப்படியே தான் இருக்கும். அப்போ it will become very costly. So that's the reason the business people are asking the government to reduce the anti-dumping duty on raw material. Chemical items la குறைக்கிறது கேக்குறாங்க because of the Strait of Hormuz issue. We having trade problem. So that's why it was in news. So the next article related to the NATO Baltic Command Center. So NATO countries நமக்கு தெரியும், it's a collective defense security. எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா அட்லாண்டிக் ஓஷன், அட்லாண்டிக் பார்டர்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ், அட்லாண்டிக் ரிம் கண்ட்ரிஸ், if they are getting affected by Russia, they will do collective defense. If one country is affected, இதுல மெம்பரா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. லாஸ்டா ஜாயின் பண்ணது ஸ்வீடன், அப்புறம் ஃபின்லாண்ட், இந்த கண்ட்ரிஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. 1995 it was created. கலெக்டிவ் டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் ரஷ்யா. ரஷ்யாவோட யுஎஸ்எஸ்ஆரோட ஆதிக்கத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக
the countries were joined in this group. இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ரஷ்யாவோட ஆதிக்கம் அதிகமாயிட்டே வருது. அதனால அதை கண்ட்ரோல் பண்ண there is a sub groupings or sub headquarters are there. மெயின் ஹெட் குவார்டர் இருக்கு, சப் ஹெட் குவார்டர்ஸ் ஆர் தேர். அதில் ஜெர்மனியும் நெதர்லாண்டும் சேர்ந்து ஒரு ஹெட் குவார்டர்ஸ் இருக்காங்க. C1 CNCன்னு பேர் அதுக்கு. அந்த ஹெட் குவார்டர்ஸை வந்து இப்போ ரஷ்யாவோட பார்டர் கண்ட்ரி, தட் இஸ் மேப்பை போய் பார்த்துக்கோங்க. பொலிவியா, லட்வியா, அப்புறம் லித்துனியா, தட் இஸ் பால்டிக் கண்ட்ரிஸ். இதுல ஒரு கண்ட்ரியில வந்து சென்டரை வந்து ஷிஃப்ட் பண்றாங்க. தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் NATO Baltic Command Center அப்படின்ட்டு. ஏன்னா they are having borders with Russia. They having contact with Belarus, not directly with Russia. Belarus கூட கான்டாக்ட், ரஷ்யாவோட நண்பர்கள் கூட கான்டாக்ட்ல வராங்க. தட்ஸ் த ரீசன் we need to go by that. அதனால தான் இதை ஓப்பன் பண்றாங்க. ஸோ அவங்க மூவ் பண்றாங்க, அங்க ஜெர்மனி நெதர்லாந்து கமாண்ட் சென்டரை வந்து இங்க மாத்துறாங்க. தட்ஸ் why it came in news. ஸோ நீங்க NATO படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் பலவாட்டி எக்ஸ்பிளைன். தென் ஆர்டிகிள் 5 ஆஃப் NATO, ஆர்டிகிள் 5 ஆஃப் NATO நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் அப்புறம் சொல்லித்தரேன் நாட்டோவை பற்றி. ஸோ இது ஆல்ரெடி இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் கவர் பண்ணவங்களுக்கு புரியும். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி tariff to carbon and the rules. So the article related to the carbon border management, border adjustment mechanism. So இது வந்து எந்த அளவுக்கு பாதிப்பை உருவாக்குது அப்படின்றது இந்த ஆர்டிகிளோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் யூரோப்பியன் கண்ட்ரிஸும் மற்ற கண்ட்ரிஸ் கூட போட்டிருக்காங்க. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அதில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் they need to pay a huge tax. So if for example if they are importing steel from India, இந்தியால இருந்து ஸ்டீல் இறக்குமதி பண்றாங்க அப்படின்னா அந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, இந்த ஸ்டீலை பண்றதுக்கு we are using coal as a like அதை burn பண்றது நம்ம பயன்படுத்துறோம். இந்த கோலை வந்து பயன்படுத்தும் போது pollutions are created. So CO2 carbon dioxide emissions happening. ஸோ அதனால இந்த ஸ்டீல் வந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸுக்கு தே வில் புட் ஃபைன், தட் இஸ் எக்ஸ்ட்ரா டாக்ஸஸ். ஸோ இந்த இம்போர்ட் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை நம்ம ஸ்டீல்ல வந்து குறைக்க சொல்லுவாங்க ரேட்டை. தே வில் ஷிஃப்ட் த பர்டன் டு இந்தியா. ஸோ ஸ்டீலோட ப்ரைஸ் காஸ்ட் இதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்தியாவோட மேனுஃபேக்சரர்ஸ் வில் கெட் அஃபெக்டட். தே நீட் டு பே ஹியூஜ். அப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, பட் அந்த பேர்டனை வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இஃப் தே கெட் சம் ஆல்டர்னேட்டிவ், ஸோ இந்தியாவை தவிர இப்போ சைனாவில் வந்து அவங்க வந்து கோல் எரிக்காமல் ஸ்டீல் பண்ணுறாங்க அப்படின்றப்போ தே வில் கோ அண்ட் பர்ச்சேஸ் ஃப்ரம் தி அதர் மார்க்கெட். இஃப் தேர் ஸோ இட் வில் மேக் த ஸ்டீல் இந்தியாவில் லைக் விற்கக்கூடிய ஸ்டீலோட ரேட் அதிகமாகும். ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்க, இந்தியன் கஸ்டமர்ஸ் மேலே அவங்க போடுவாங்க. ஸோ திஸ் வில் அஃபெக்ட். அது மாதிரி குளோபலில் நம்ம சைனாவோட ஸ்டீல் வந்து கோலை எரிச்சு பண்ணல, கார்பன் டை ஆக்சைடு மெக்கானிசம்ல இல்ல, கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா சைனாவோட ஸ்டீல் வில் பிகம் வெரி சீப்பர், இந்தியன் ஸ்டீல் வில் பிகம் மோர் காஸ்ட்லியர். ஆட்டோமேட்டிக்லி த யூரோப்பியன் கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் இறக்குமதி பண்ண மாட்டாங்க, இந்தியாவிலேருந்து இறக்குமதி பண்ண மாட்டாங்க, சைனா போன்ற நாடுகள்லேருந்து இறக்குமதி. ஸோ அவர் காம்படிஷன் வில் ரெடியூஸ். திஸ் வில் அஃபெக்ட் அவர் ட்ரேட் வித் யூரோப்பியன் கண்ட்ரிஸ். ஸோ இது வந்து ஸ்டீலோட காஸ்ட் மேக்கிங், கம்பெனி ஷட் டவுன்ஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா நம்ம இந்தியாவில் கன்சியூம் பண்ணக்கூடிய பீப்புள் மேலே அந்த பேர்டனை ஷிஃப்ட் பண்ணும். அவங்க எக்ஸ்போர்ட் பண்ண முடியலன்னா ப்ராஃபிட் கம்மியாகும். ப்ராஃபிட் கம்மியாகும் போது இட் வில் அஃபெக்ட். அது மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டாக இருக்கட்டும், டெக்ஸ்டைல். இப்போதைக்கு எதெல்லாம் போடப்பட்டிருக்கு அப்படின்னா சிமெண்ட், அயன், தட் இஸ் ஸ்டீல், அப்புறம் அலுமினியம், ஃபெர்டிலைசர்ஸ், அப்புறம் ஹைட்ரஜன், எலக்ட்ரிசிட்டி. ஸோ இது எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் நம்ம இந்தியாவை பாதிக்காது. ஆனால் நம்ம இந்தியாவை பாதிக்கக்கூடியது ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, சிமெண்ட் இண்டஸ்ட்ரி வில் கெட் அஃபெக்டட். ஸோ இது வந்து கன்சர்ன், குளோபல் கன்சர்னாக சொல்லப்படுது. இப்போ Jan 1 இருந்து அது நடைமுறைக்கு வந்துருச்சு. Jan 1, 2026 இருந்து அது நடைமுறைக்கு வந்துருச்சு. கிளைமேட் ஜஸ்டிஸ் கன்சர்ன், தட் இஸ் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் வில் ஃபேஸ் ஹியூஜ் ரிஸ்க். ஏன்னா அவங்க வந்து திடீர்னு இந்த ஸ்டீல் பிளான்டோட டெக்னாலஜி எல்லாம் மாடிஃபை பண்ண முடியாது ஃபார் கம்ப்ளைங் வித் தி யூரோப்பியன் யூனியன். ஸோ தே நீட் டு இன்வெஸ்ட் அ லாட். ஸோ டிரான்சிஷன் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்கு. இது ஒரு விதத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா கிரீன் ப்ரொடெக்ஷனிசம்ன்ற பேரில் யூரோப்பியன் கம்பெனிஸ் வில் பர்ச்சேஸ் ஃப்ரம் சம் டெவலப்டு கண்ட்ரீஸ். அப்போ இட் வில் ஹெல்ப் ஒன்லி ஃபார் த யூரோப்பியன் கண்ட்ரீஸ். யூரோப்பில் இருக்கக்கூடிய வேற கண்ட்ரீஸ் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க.
ஸோ இட் வில் இம்ப்ரூவ் இன்னும் அவங்க கண்ட்ரி வளர்றது ஹெல்ப் பண்ணும். இட்ஸ் அ வே ஆஃப் கிரீன் ப்ரொடெக்ஷனிசம் அப்படின்னு சொல்லப்படுது. ஹை டிரான்சிஷன் காஸ்ட், நான் சொன்னேன்ல, ஸ்டீல் பிளான்ட், சிமெண்ட் பிளான்ட் எல்லாம் நம்ம குளோபல் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் தடுக்கிறதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். 2070 தான் நம்ம கார்பன் நியூட்ரல் கண்ட்ரியா போட்டிருக்கோம். அப்போ இட் வில் டேக் மோர் டைம். ஆனால் அதுக்குள்ளாடி பண்ணணும் அப்படின்னா வி நீட் டு ஸ்பெண்ட் அ லாட். ஸோ இட்ஸ் அ கன்சர்ன்ஸ். அப்புறம் சேலஞ்சஸ் எடுத்துன்னா எக்ஸ்போர்ட் காம்படிவ்னஸ், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி காம்படிவ் இருக்காது. கோல் டிபெண்டன்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரக்சர் வில் கெட் அஃபெக்டட். இம்பாக்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் ஆல்சோ. ஃபெர்டிலைசர் ரேட் எல்லாமே ஏறும். ஃபெர்டிலைசர்ஸ் ரேட் எல்லாமே ஏறும். டெக்னாலஜி அண்ட் ஃபினான்ஸ் கன்ஸ்ட்ரைன்ஸ், நம்ம கிளீன் எனர்ஜி டிரான்சிஷன்ஸ்ல ரிஸ்க் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ் வித் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி இந்தோ-யுஎஸ் மினரல் டீல். ஆல்ரெடி நம்ம பாக்சிலிக்கா அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். யுஎஸ் குவாட் கண்ட்ரீஸும் பிளஸ் நெதர்லாண்ட், சவுத் கொரியா, அப்புறம் சிங்கப்பூர், அப்புறம் தீஸ் கண்ட்ரிஸ் சவுத் கொரியா, சிங்கப்பூர், நெதர்லாண்ட், அப்புறம் குவாட் கண்ட்ரி. குவாட் கண்ட்ரின்றது குவாட் இனிஷியேட்டிவ் நம்ம பார்க்குறோம். ஸோ யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, இந்தியா, அப்புறம் ஜப்பான். ஓகே, 4 countries are there, quad countries. So இந்த quad countries இவங்களுக்குள்ளாடி critical mineralsனா rare earth metals, rare earth elements, that is 70 elements are there. அதில் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய லித்தியம், இந்த மாதிரியான நிக்கல், கோபால்ட், இதெல்லாமே ரேர் எர்த் மெட்டல்ஸ். ஸோ அதில் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்றது லித்தியம், இதில் மெயின் மினரல்ஸ் எல்லாமே கிரிட்டிக்கல் மினரல்ஸாக வரும். இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸை வந்து கண்ட்ரோல் அதிகமாக வச்சிருக்க சைனா. ஸோ சைனா வந்து அதிகமான எக்ஸ்ப்ளோரேஷன் பண்றாங்க. இந்தியா ஆல்சோ ஹேவிங் ஹியூஜ் ரிசர்வ், 3rd largest ரிசர்வ் ஆஃப் ரேர் எர்த் மினரல்ஸ் இந்தியாவில் இருக்கு. ஆனால் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்றது, நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல லித்தியம் கண்டுபிடிச்சு எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் கவர்மெண்ட் பண்ணலை. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக we need to improve the exploration from this countries security. ஸோ குளோபல் எனர்ஜி செக்யூரிட்டி, கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அஃபெக்ட் ஆகுது, எக்ஸ்போர்ட் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா கிரிட்டிக்கல் மினரல்ஸ் யூஸ் ஃபார் பேட்டரி ப்ரொடக்ஷன், செமிகண்டக்டர் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா சைனா போன்ற நாடுகள் 90% ரிசர்வ் வச்சிருக்காங்க, லார்ஜஸ்ட் ரிசர்வ். அப்போ இந்தியா ஹேவிங் ரேர் எர்த் மினரல்ஸ், பட் வி ஆர் நாட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அவங்க எக்ஸ்ப்ளோரேஷன் அதிகமாக பண்றாங்க. அதனால தே ஹாவ் லைக் தே ஆர் எக்ஸ்போர்ட்டிங் ஃபார் அதர் கண்ட்ரி ஆல்சோ. அப்போ அவங்க ஸ்டாப் பண்ணும்போது குளோபல் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ், ஏஐ டேட்டா சென்டர்ஸ், அப்புறம் குவாண்டம் கம்ப்யூட்டிங் சென்டர்ஸ், நம்ம டிஜிட்டல் டிமாண்ட், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இல்லைன்னா லைக் ஸ்மார்ட் டிவிஸ் எக்ஸெட்ரா, பேட்டரிஸ் யூஸ் பண்ணுறோம், அதோட டிமாண்ட் வந்து அதிகமாகும். அப்போ இதோட ரேட் எல்லாம் அதிகமாகிறதுக்கான, ஸோ இட் வில் கிரியேட் ஸோ ப்ராப்ளம்ஸ். இந்த மெம்ஃப்ளேஷன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன், மெமரி இன்ஃப்ளேஷன்ஸ். ஸோ இதெல்லாமே ப்ராப்ளமேட்டிக்காக சொல்லப்படுது. அதனால தான் இந்த ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. இப்போ ட்ரஸ்ட் இனிஷியேட்டிவ் ரிலேட்டட் டு திஸ் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து கரெக்டாக ப்ராப்பராக எல்லாரும் கிடைக்கணும் அப்படின்றதுக்கு அது பண்ணப்பட்டிருக்கு. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் பார்ட். 30% ஆஃப் த குளோபல் டிமாண்ட் வந்து இந்தியன் இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சியோட ரிப்போர்ட், லித்தியம் பேட்டரிஸ், லித்தியம் மினரலோட டிமாண்ட் 30% ரைஸ் ஆயிருக்கு. 8 to 15% நிக்கல், கோபால்ட், கிராஃபைட், ரேர் எர்த் மினரல்ஸ், அதோட டிமாண்ட் வந்து 8லேருந்து 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கா சொல்லப்படுது. 2030 $325 பில்லியன் ட்ரேடிங் இதுல நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது, கணிக்கப்படுது. இவி பேட்டரிஸ், தென் ரினியூபிள் எனர்ஜி, ஏஐ டேட்டா சென்டர்ஸ், இதெல்லாமே டிமாண்ட் அதிகமாகும். அதனால இதோட டிமாண்ட் அதிகமாகும். ஸோ கொஸ்டின்ஸை பார்த்துக்கோங்க. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி குவாட் கண்ட்ரீஸ், குவாட் குரூப்பிங் அப்படின்றதும். ஸோ இப்போ இந்த ட்ரஸ்ட் இனிஷியேட்டிவ் நம்ம பண்ணதும் குவாட் அக்ரிமெண்ட்ல தான். குவாட் மீட்டிங்ஸ் வந்து ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் இந்தியாவில் நடந்துச்சு இப்போ. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ் அண்ட் வி மேட் லாட் ஆஃப் அக்ரிமெண்ட்ஸ். ஸோ குவாடை பொறுத்த வரைக்கும் 2007 இட் வாஸ் கிரியேட்டட். 2004 சுனாமி வந்தப்போ 4 கண்ட்ரிஸ் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க, ஜப்பான், இந்தியா, ஆஸ்திரேலியா, அப்புறம் யூஎஸ்ஏ.
ஸோ அதுக்கு பிறகு ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் 2007 ஷிங்ஷோ அபே he coined this word humanitarian assistance and disaster relief. Humanitarian assistance and disaster relief 2007 he coined, and 2008 இது சைனாவுக்கு எதிரான ஒரு ஸ்டான்ஸா இருந்ததுனால ஆஸ்திரேலியா withdrawn from it, and 2017 again it was renewed by the same person Shinzo Abe, and it got some enlightenment. மார்ச் 2021 ஃபர்ஸ்ட் சமிட் வந்து கண்டக்ட் பண்ணப்பட்டுச்சு வாஷிங்டன்ல. அதுக்கு பிறகு ஃபாலோட் பை டோக்கியோல அதுக்கு அடுத்த மீட்டிங், அப்புறம் 5th மீட்டிங் இன் ஹிரோஷிமா நாகசாகி ஜப்பான். ஸோ அதுக்கு பிறகு லீடர்ஸ் லெவல் மீட்டிங்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதோட நேச்சர் வந்து நான் மிலிட்ரி குரூப்பிங் அப்படின்றது இன்னைக்கு அது கொஸ்டின் பண்ணப்படுது. சைனாவுக்கு எதிரான ஒரு மீட்டிங்கா, சைனாவுக்கு எதிரான ஒரு குரூப்பிங்கா? சைனா இஸ் ட்ரீட்டிங் அஸ் அன் ஏஷியன் நேட்டோ, அவங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. டோக்கியோ சமிட்ல இந்தோ பசிபிக் பார்ட்னர்ஷிப் மேரிடைம் அவேர்னஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணாங்க. ஸோ டார்க் ஷிப்பிங்கை தடுக்கிறது, கள்ளக்கடத்தல் பண்றது கப்பல்கள் வழியா, அதை தடுக்கிறதுக்காக அதுக்கான ஒரு அவேர்னஸ், அதை கண்காணிக்கிறதுக்கான ஒரு 50 பில்லியனுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து உருவாக்குனாங்க. ரியல் டைம் இமேஜினரி ஆஃப் மேரிடைம், அதை வந்து டிராஃபிக்கை வந்து கண்ட்ரோல் பண்றது. அப்புறம் குவாட் ஃபெலோஷிப் 100 ஸ்டூடெண்ட்ஸ் எவ்ரி இயர், 25 மாஸ்டரல் டாக்டரல் ப்ரோக்ராம்ஸுக்கு வந்து இந்த கண்ட்ரீஸ்ல இருந்து அவங்க மாறி மாறி படிச்சுக்கலாம். 1 பில்லியனுக்கான கோவிட் வேக்சினேஷன் அந்த டைம்ல தேவை இருந்துச்சு. அப்புறம் செமிகண்டக்டர் சப்ளை செயின், இதை பத்தி எல்லாமே டோக்கியோ சமிட்ல டிஸ்கஸ் பண்ணாங்க. அதுக்கு பிறகு இப்போ நடந்திருக்கு ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங். இதுல என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, த ட்ரஸ்ட் இனிஷியேட்டிவ் வாட் ஐ டோல்ட். அதுக்கு பிறகு கிரிட்டிக்கல் மினரல் எல்லாருக்குமே கிடைக்கப்படணும் அப்படின்றது, மேரிடைம் செக்யூரிட்டி அண்ட் சி சர்வேலன்ஸ், இந்தோ பசிபிக் எனர்ஜி செக்யூரிட்டி. இப்போ ஹார்மோஸ் சைட் வந்து க்ளோஸ் பண்ணப்படுறதுனால தேர் இஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் செக்யூரிட்டி, எனர்ஜி செக்யூரிட்டி கிடைக்கிறதுல ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளத்தை வந்து தவிர்க்கிறதுக்காக அப்புறம் பசிபிக் ஐலண்ட் ரீஜனல் கனெக்டிவிட்டி, ஃபிஜி போன்ற நாடுகள் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து குளோபல்ல கனெக்ட் பண்றதா, தே ஹேவிங் த போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தட் ஷுட் பி கனெக்டட் வித் தி குளோபல் லாஜிஸ்டிக் சப்போர்ட். ஸோ அது மாதிரியான கனெக்டிவிட்டி ப்ரோக்ராம் வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகல். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி ஷாங்கிரிலா டயலாக். ஸோ திஸ் டயலாக் இஸ் ரிலேட்டட் டு ஏஷியா செக்யூரிட்டி ஃபோரம். இது வேர்ல்டில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் செக்ரட்டரிஸ் இதில் கலந்துப்பாங்க. டிஃபென்ஸ் பீப்புள் வில் அட்டெண்ட் திஸ் மீட்டிங். ஷாங்கிர்லா அப்படின்ற இட்ஸ் அ ஹோட்டல் இன் சிங்கப்பூர். ஸோ இது வந்து இந்த ஹோட்டல் வந்து இப்போ இந்தியாலையும் இருக்கு, நியூ டெல்லியில இந்த ஹோட்டலோட பிரான்ச் அவங்க வச்சிருக்காங்க. ஷாங்கிர்லான்ற இட்ஸ் அ நேம், இந்த ஹோட்டலோட நேம். அதில் தான் இந்த சமிட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க மீட்டிங். இட் வாஸ் ஆர்கனைஸ்டு பை யூகே பேஸ்ட் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ், இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ். அவங்க தான் இதை கண்டக்ட் பண்றாங்க. கோ ஆர்கனைஸ் பை சிங்கப்பூர்ஸ் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி. அவங்க சேர்ந்து 2002 நம்ம இந்த மீட்டிங் ஆரம்பிச்சோம். சிங்கப்பூர்ல ஒவ்வொரு வருஷம் இதை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஹெல்ட் ஆனுவலி. டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் ஃப்ரம் தி ஆல் கண்ட்ரி, லைக் எவ்ரி கண்ட்ரி, ஏஷியன் கண்ட்ரிஸ் வந்து மெயினாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. மிலிட்ரி சீஃப், ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்பர்ட்ஸ், கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் ஃப்ரம் ஆல் மெம்பர் கண்ட்ரி அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ இந்த ஏஷியா பசிபிக்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ், யூஎஸ்ஏ இதில் கலந்துப்பாங்க, ஏஷியன் பீப்புள், ஏஷியன் கண்ட்ரிஸ் இதில் கலந்துப்பாங்க, ஜப்பான் கலந்துப்பாங்க ஃப்ரம். ஸோ இதில் இந்த மீட்டிங்ல இந்தோ பசிபிக் செக்யூரிட்டியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அது என்னென்ன பண்ணணும் அப்படின்ற டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதோட இன்னொரு மீட்டிங் தான் ரெசினா டயலாக் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாடல்ல நம்ம இந்தியாவில் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரெசினா ஹில்ஸ்ல. ரெசினா ஹில்ஸ் இஸ் அ பிரசிடென்டோட ராஷ்டிரபதி பவன், நம்மளோட ஹோம் மினிஸ்ட்ரி இதெல்லாம் இருக்கக்கூடிய பகுதிகள். அந்த ஹில்ஸ்ல வந்து அதுல ஒரு மீட்டிங் வந்து நம்ம வருஷம் நடத்திட்டு இருக்கோம். சேம் டு திஸ், பேரலல் டு திஸ், சேம் மாடல்ல கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம், செக்யூரிட்டி ரிலேட்டடா தான். ஸோ டு கவுண்டர் சைனா மெயின்லி. சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் பார்ட். அதோட மீட்டிங் இப்போ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். அந்த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு த டிராகன் ஃப்ளை, கனசந்தியா கஷ்யக்கா டிராகன் ஃப்ளை. இட் வாஸ் ரீசர்ஃபர்ஸ். அப்படின்னா முன்னாடி 1914 கணக்கெடுப்புல இது காணப்பட்டிருக்கு அருணாச்சல் பிரதேஷ் அபுஹோர் ஹில்ஸ்ல. இப்போ திருப்பியும் இது வந்து ரீசர்ஃபர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா திருப்பியும் தென்பட்டு இருக்கு. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். லாங் டைல் டஸ்க் ஹாக்கர் அப்படின்னு இன்னொரு நேம் இருக்குது. 2 ஐஸ் வித் 360 ஆங்கிள் பல்பஸ் ஐஸ் இருக்கும். இதுக்கு எல்லா டிராகன் ஃப்ளைக்குமே இது இருக்கும். கிட்டத்தட்ட இட் இஸ் நாட் எண்டமிக் டு இந்தியா.
It was available in other states. இந்தியாவோட அருணாச்சல் பிரதேஷ்ல மட்டும் இல்லை, அதர் ஸ்டேட்ஸ்ல இருக்கு. ப்ளஸ் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல மியான்மர் போன்ற கண்ட்ரிகள்லையும் இது வந்து தென்படுது. பட் ரொம்ப வருஷம் கழிச்சு இது தென்பட்டதுனால நியூஸ்ல வந்திருக்கு. தெர் இஸ் நோ டேட்டா ப்ராப்பர்லி. இட் வாஸ் இது தென்பட்ட இடம் வந்து நம்தபா நேஷனல் பார்க்ல அண்ட் டைகர் ரிசர்வ்ல. ஸோ நம்தபா நேஷனல் பார்க்கை பத்தி படிச்சுக்கோங்க. இட் இன்க்ளூட்ஸ் 92 ஸ்பீஷீஸ் இந்த வெரைட்டியில. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் சமாதான் தீதி அப்படின்ற ஒரு சாட் பாட். ஸோ நம்ம கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணிடுற வாட்ஸ்அப். ஸோ இட்ஸ் அ சாட் பாட். நீங்கள் குவரிஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ப்ராப்ளம், உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா இதில் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் கூட இது கனெக்டில் இருக்கும். எந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடானது அதுவே கண்டுபிடிச்சு அதுவே உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன்ஸை கொடுக்கும். இட் வாஸ் கிரியேட்டட் பை இட்ஸ் டெக்னாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் இதை உருவாக்குவாங்க. பட் இது எந்த மினிஸ்ட்ரியோட பார்ட்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் கிரிவன்சஸ் டிபார்ட்மெண்ட் கீழே, மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் கிரிவன்சஸ் கீழே வருது. இது இது வந்து பாஷினி ஏஐ சாட்பாட் கூட இதை லிங்க் பண்ணி, பாஷினின்றது ஏஐ பவர் 22 ஸ்கெடியூல் லாங்குவேஜஸ்ல நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். அதே மாதிரி தான் இதை அது கூட லிங்க் பண்ணியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் கிரிவன்சஸ். உங்களோட என்ன ப்ராப்ளமும், இந்த ப்ராப்ளம்னா கவர்மெண்ட் ரிலேட்டட், உங்களோட பர்சனல் ப்ராப்ளம் எல்லாம் இதுல சொல்லாதீங்க. கவர்மெண்ட் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், கவர்மெண்ட்டுக்கு உங்களோட பிரச்சனைகளை எப்படி சொல்றது, என்ன பண்ணணும் அப்படின்றத அதுக்கான சொல்யூஷன்ஸ் இது கொடுக்கும். நோ நீட் டு ஐடென்டிஃபை எனி மினிஸ்ட்ரி, எந்த மினிஸ்ட்ரி போனோம், எங்க போய் அப்ளை பண்ணணும்னு எல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதனால உங்களோட டீட்டெயில்ஸை நீங்க போட்டீங்கன்னா இட் வில் கைட் யூ வாட் டு டூ. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் சமாதான் தீதி அப்படின்ற AI chatbot. So that's about the articles. Now we will move on to the MCQs. So question number 1, with reference to the term memflation, recently seen in discussions related to global semiconductor industry, consider the following statement. Statement number 1, it refers to the persistent rise in the price of memory chips due to growing demand of artificial intelligence applications. Statement number 2, the diversion of semiconductor manufacturing capacity towards high bandwidth memory chips can contribute to memflation. Statement number 3, memflation is primarily associated with inflation in cryptocurrency markets caused by meme coins. Okay, which of the statements given above is are correct? Options are A, 1 and 2 only, B, 2 only, C, 1 and 3 only, D, all of the above. Question number 2, related to quantum technology. Statement number 1, quantum computing uses quantum bits, qubits, which can exist in multiple states simultaneously due to the principle of superposition. Statement number 2, quantum entanglement enables two particles to remain correlated even when they separated for a long distance. Statement number 3, quantum key distribution allow completely secure communication because any interception attempt can be detected. Statement number 4, India's National Quantum Computing Mission primarily focuses on development of quantum computers for military applications. Options are, which of the, how many of these statements given above are correct? Options are A, only 1, B, only 2, C, only 3, D, all the 4. Question number 3, fundamental rights under the Constitution of India. The statements la edu correct? The answer is mentioned. Okay, so if people can read it, answer வந்து மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, இதை பார்த்து அனலைஸ் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் அபவுட் தி MCQs. Now we will move on to the answers for the previous. Question number 1 answer is A. Question number 2 answer is B. Question number 3 answer is C. Question number 4 answer is 1 and 3 only. So that's all about the current affairs and MCQ. Thanks for joining with us.